வடக்கு ராஜ்யத்தை யெசபேல் பாதித்தாள். அப்போ யோசபாத் ஆகாபோடு எந்த அளவுக்கு நட்பு கொள்ளுகிறான் என்றால், ஆகாபின் மகள் அத்தாலியாலை யோசபாத்தின் மகன் யெகோராமுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம். அத்தாலியாவை கொண்டு வந்து ராஜவம்சத்து எல்லாரையும் சங்கரித்து 6 வருடங்கள் அத்தாலியாலை வைத்து எருசலேமை ஆட்சி செய்கிறான் பிசாசு. 4வது அர்த்தம் என்ன தெரியுமா? புருஷனற்றவள், திருமணமாகாதவள் அல்ல, ஸ்பின்ஸ்டர் அல்ல, ஹஸ்பண்ட்லெஸ், புருஷனற்றவள். என்னவென்றால் புருஷன் இருந்தும் புருஷன் இல்லாதவள் போல. நீங்கள் யெசபேலுடைய வாழ்க்கையை பார்த்தால் கூட அந்த லட்சணங்களை அவளில் காணலாம். ஆகாப் அந்த நாபோத் என்கின்ற ஒரு மனுஷனிடத்துல போய் அந்த திராட்சை தோட்டத்தை கேட்கிறார் விலைக்கு. நாபோத் கொடுக்க மாட்டேன் என்கிறார். ஆகாப் ராஜா வந்து கட்டில்ல விழுந்து அழுகிறார். கட்டில்ல விழுந்து. எனக்கு அந்த காலத்துல பார்த்த ஹிந்தி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஹிந்தி படத்துல அப்படித்தான் என்ன மாதிரி வந்து அப்படி அழுதுகிட்டு இருக்கோம். எனக்கு இவனை கற்பனை பண்ண முடியுது. ஆகாப் ராஜா அப்படி வந்து பட்டயத்தை கலட்டி போட்டு விட்டு அவனுடைய கிரீடத்தை வீசி விட்டு அப்படி யெசபேல் வந்து கேக்குது, அத்தான் ஏன் அழுகிறீர்கள்? கடைசியிலே அவள் ஆகாபை போல செயல்பட்டு அவள் ஒரு தலைமை பதவியை எடுத்து அந்த நாபோத்தை கொல்ல வைத்து அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து தன் கணவனுக்கு கொடுக்கிறாள். அதாவது இந்த ஆவி சபைக்குள்ளே எப்படி வருகிறது என்றால், சபையிலே இருப்பார்கள், அடங்கி இருக்க மாட்டார்கள். தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்க மாட்டார்கள். தலைமைத்துவத்துக்கு எதிர்ப்பு. அதாவது இப்போ புருஷன் ஸ்திரீக்கு தலையாய் இருப்பது போல இயேசு சபைக்கு தலையாய் இருக்கிறார். அந்த தலையாகிய இயேசு சபையிலே தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? இப்ப இந்த சபையை எடுத்தால் இந்த சபையிலே மேய்ப்பராக பாஸ்டர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய சபையில மேய்ப்பராக என்னை வைத்திருக்கிறார். நான் நல்லவன் என்றபடினால் அல்ல, தலைமைத்துவத்துக்கு நான் தகுதியானவன் என்றபடினால் அல்ல. நான் அந்த சபையின் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பர் இயேசு. அப்போ நான் அவருக்கு கீழே இருந்து வசனத்தின்படியா என் மக்களை நடத்த வேண்டும். அப்ப என் மக்கள் என் தலைமைத்துவத்துக்கு அவர்கள் அடங்கி ஒழுங்காய் வாழ வேண்டும். அதுதான் வேத முறைமை. அப்போ இந்த கணவனற்ற புருஷனற்ற தன்மை எண்ணத்தை கொண்டு வரும் என்றால், சபையினர் பேசிக்கொள்வோம் இப்படி, இப்போ நாம் எல்லாருமே ஒரே மாதிரி, நமக்குள்ளே பெரியவன் சிறியவன், பெரியவள் சிறியவள் என்றெல்லாம் கிடையாது. நாம் எல்லாருமே தலைவர்கள், நாம் எல்லாருமே ராஜாக்கள், நாம் எல்லாருமே ஆசாரிகள். வசனம் எல்லாம் இருக்குதானே இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆகவே நம்மில யாரும் யாரையும் விட தலைவனா இருக்க வேண்டாம். ஒன்றாகி எல்லாரும் ஒன்றாய் சபையை கொண்டு போவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்? கேட்பதற்கு அழகா இருக்கும். என்ன ஆவி? யெசபேலின் ஆவி. சில பேர் சபையில இருப்பார்கள், தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். யெசபேலின் ஆவி. தலைமைத்துவத்துக்கு எதிராய் செயல்படுவார்கள், திருட்டுத்தனமாய் செயல்படுவார்கள். யெசபேலின் ஆவி. அப்போ பிசாசு யெசபேலை எழுப்பி இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு வருகிறான். புரிகிறதா? யெசபேலினுடைய அழிவு உங்களுக்கு தெரியும். ஆனால் யெசபேல் வடக்கு ராஜ்யத்தை மாத்திரம் பாதித்தாள். ஆகாப் ராஜா வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்தவன். நேற்று உங்களுக்கு யெரொபெயாமை பற்றியெல்லாம் சொன்னேன் அல்லவா? யெரொபெயாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தது கொஞ்சம் என்பது போல ஆகாப் அதிகமான பாவத்தை செய்தானாம் வேதம் சொல்லுகிறது, அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது. அப்போ அந்த வடக்கு ராஜ்யத்தை யெசபேல் பாதித்தாள். ஆனால் யெசபேலின் ஆவியை பயன்படுத்துகிற பிசாசுக்கு தெற்கு ராஜ்யத்துக்கும் அந்த ஆவி போக வேண்டும். அதனால் என்ன நடந்தது? ஆகாபுக்கும் யோசபாத் என்கின்ற
தெற்கின் ராஜாவுக்கும் நட்பு வருகிறது. அப்போ யோசபாத் ஆகாபோடு எந்த அளவுக்கு நட்பு கொள்ளுகிறான் என்றால், ஆகாபின் மகள் அத்தாலியாலை யோசபாத்தின் மகன் யெகோராமுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அத்தாலியாள் தெற்கு ராஜ்யத்துக்கு வருகிறாள். ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். யெசபேலின் ஆவி, தமிழிலே சொல்லுவார்கள் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை என்று. யெசபேல் அப்படி என்றால் அவளுடைய மகள் எப்படி இருப்பாள்? அப்போ பிசாசுக்கு தெரியும் இப்போ யெசபேலின் ஆவி அத்தாலியால் மூலமாக தெற்கு ராஜ்யத்துக்கு வந்து விட்டது என்று. அது ஒரு பெரிய ஒரு செய்தி. நான் வித்து இறையியல் என்று தமிழிலே பிரசங்கம் செய்தேன் சமீபத்தில் சிங்கப்பூரிலே. ஒரு 3-4 நாள் பேசினேன். அதிலே 3ஆம் நாள் நான் இந்த அத்தாலியாவை பற்றி தெளிவாய் பேசியிருப்பேன், என்ன நடந்தது என்று. ஆகவே விருப்பமானவர்கள் வித்து இறையியல், சீட் தியாலஜி, அந்த செய்தியை நீங்கள் 3ஆம் நாளின் செய்தியை பார்த்தால் அந்த விபரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். சிஸ்டர் வாசிங்க. 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினார். இதுதான் எனக்கு வேண்டும். ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அப்ப ராஜ வம்சம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது யாருடைய வம்சம்? தாவீதின் வம்சம். தாவீதின் வம்சத்தை அத்தாலியாலை கொண்டு சாத்தான் சங்கரித்ததன் காரணம் என்ன? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். யாக்கோபு தன் 12 மகன்மாரையும் ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்பொழுது அவர் தன் மகனாகிய யூதாவுக்கு ஆசீர்வாதத்தை மொழியும் பொழுது அவர் சொல்லுகிறார், சமாதான கர்த்தர் வருமளவும் உன்னை விட்டு செங்கோல் விடுபடாது. சமாதான கர்த்தர் என்றால் இயேசு, மேசியா. அவர் வரும் வரை உன் கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் ஆளுவார்கள். செங்கோல் என்றால் ஆட்சி. அப்போ அன்று தான் சாத்தானுக்கு தெரியும் மேசியாவாக திருத்துவத்தின் 2வது நபர் வரப்போவது யூதா கோத்திரத்தின் ராஜவம்சத்திலே இருந்து என்று. அதனால் அவன் அன்றிலிருந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான். யூதா கோத்திரத்தை அழிக்க முடியாமல் போய்விட்டது. கடைசியில் யூதா கோத்திரத்தில் ஒரு ராஜா தோன்றினவுடன் அவன் ஆடி போனான். அந்த ராஜா தான் தாவீது. தாவீதினுடைய மகன், அவருடைய மகன் என்று இப்பொழுது யோராம் வரை வந்து விட்டது. ஜெகோராம்னா தமிழ்ல யோராம் தானே. இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம். அத்தாலியாவை கொண்டு வந்து ராஜவம்சத்து எல்லாரையும் சங்கரித்து 6 வருடங்கள் அத்தாலியாலை வைத்து எருசலேமை ஆட்சி செய்கிறான் பிசாசு. யார் அந்த அத்தாலியால்? ஆகாபினுடைய மகள், யெசபேலினுடைய மகள், இத்துபஆலின் அதாவது ஏத்பாகானினுடைய பேத்தி, சீதோனிய பிசாசு. அத்தாலியா என்ற பெயரின் அர்த்தமே பயங்கரம். தேவன் என்னை சீரழித்து விட்டார், அதுதான் பெயர். அப்படி ஒரு பெயர் வைப்பானா எவனாவது? கர்த்தர் என்னை சீரழித்து விட்டார் என்ற பெயரை வைத்துக் கொண்டு வந்து ராஜவம்சத்து எல்லாரையும் அழித்து அவள் ஆட்சி செய்கிறாள். தொடர்ந்து வாசிங்க. யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகி யோசேபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகி யோவாசை களவாய் எடுத்தால் அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒளித்து வைத்தார்கள். பிறகு நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இதுல ஜோக் என்னன்னா, அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க, நான் சொல்றேன் அந்த ஜோக்க. இவளோட கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். அதாவது அத்தாலியாள் யெசபேலின் மகள் எருசலேமிலே இருந்து ஆட்சி செய்கிறாள். எங்கே உட்கார்ந்து இருக்கிறாள்?
தாவீதினுடைய சிங்காசனத்திலே. எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. நான் நேற்று முந்த நாள் எல்லாம் சொன்னேன், நமது ஆண்டவர் முதலிலே சாத்தான் ஜெயிப்பது போல ஜெயிக்க விடுவார். சாத்தானை நம்ப வைத்து விடுவார், அவன் ஜெயித்து விட்டான் என்று. கடைசியில் திடீரென ஆண்டவர் தன்னுடைய வீரத்தை காட்டினால் சாத்தான் ஆடி போவான். என்ற தெய்வமே, இப்படி நடந்து விட்டது என்று. அத்தாலியாள் ராஜ வம்சத்து எல்லாரையும் சங்கரித்து விட்டாள். இப்பொழுது தாவீதின் வம்சத்திலே யாருமே உயிரோடு இல்லை. ஓகே தானே? அதற்கு பிறகு முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது. இப்போ அத்தாலியாள் யூதாவை ஆட்சி செய்கிறாள். எருசலேமிலே தாவீதின் சிங்காசனத்திலே இருந்து எத்தனை வருடம்? 6 வருடம். அவள் ஆட்சி செய்யும் இடத்திலே இருந்து கூப்பிடு தூரத்தில் இருக்கின்ற ஆலயத்துக்குள்ளே அந்த தாவீதின் வம்சத்தின் ஒரு ஆண் பிள்ளை களவாய் வளர்க்கப்படுகிறது. தன்னுடைய மைத்துனியின் மூலமாக. அந்த மைத்துனி பிரதான ஆசாரியருடைய மனைவி என்றபடினால் அந்த பிரதான ஆசாரியருக்கும் அவளுக்கும் அந்த பிள்ளையின் தாதிக்கும், இந்த 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது என்று. இதுல என்ன கேவலம் என்றால், பொய்க்கு பிதாவே பிசாசு. அந்த பொய்க்கு பிதா தான் அத்தாலியாவை சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறான். பிசாசின் சகல சக்திகளும் அவளுக்குள்ளே வந்திருக்கின்ற போதும் அந்த பொய்க்கு பிதாவாகிய பிசாசுக்கும் தெரியாது, சகல சாத்தானின் சக்திகளையும் தன்னகத்தை கொண்ட அத்தாலியாளுக்கும் தெரியாது. கூப்பிடு தூரத்திலே தேவன் இவர்களுக்கு விரோதமான வெற்றி ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. இதுதான் நமது ஆண்டவர். இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுதும் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கும் நடக்கிற விஷயங்களை பார்த்தால் கிறிஸ்தவம் தோல்வி அடைந்தது போல, தேவன் ஆளாதது போல, பிசாசு ஆளுவது போல தான் தோன்றும். அப்படி தோன்ற வைக்கிறவர் தான் தேவன். ஆனால் உண்மையில் வெற்றியின் நாயகர் தேவன் ஒருவரே. விளங்குதா? அப்புறம் நீங்கள் இதை வாசித்து பார்த்தால், ஒரு நாள் வருகிறது, அந்த பிரதான ஆசாரியர் யூதாவில் இருக்கின்ற எல்லா ஆசாரியர்களையும் வர வைத்து, அவர்கள் என்னவென்றே தெரியாமல் வருகிறார்கள். வருகிறவர்களுக்கு அந்த பரிசைகளையும் கேடகங்களையும் ஆயுதங்களையும் கொடுத்து நிற்பாட்டி அவர் சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு நான் ஒருவரை சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த பிள்ளையை முன்னே கொண்டு வருகிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் வம்சத்திலே ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் ராஜா வாக்கி, ராஜா வாழ்க என்று கோஷமிட்டு, அத்தாலியாளுக்கு அந்த சத்தம் கேட்டு அவள் ஓடி வருகிறாள். என்ன நடக்குது என்று பார்க்க அங்கு வந்து பார்த்தால், ராஜகுலத்தானாகிய ஒருவன் ராஜாவாய் இருக்கிறான். இவள் துரோகம் துரோகம் என்று கத்தி உடைகளை எல்லாம் கிழித்து அப்புறம் வெளியே குதிரைகள் கட்டப்படும் இடத்தில் வைத்து கொல்லப்படுகிறாள். அப்போ அத்தாலியாள் அந்த ஆவி ராஜாக்களை சங்கரிக்கிற ஆவி. அவள் அம்மா யெசபேல் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற ஆவி. அப்போ யெசபேல் யாரை தாக்கும்? தலைவர்களை தாக்கும். அந்த என்னுடைய செய்தியை பாருங்கள் நீங்கள், அதிலே சொல்லுவேன். மேலிருந்து தான் யெசபேலின் ஆவி கிரியை செய்யும், தலைமைத்துவத்தில் இருந்து. அத்தாலியாளின் ஆவி எங்கே இருந்து கிரியை செய்யும் தெரியுமா? கீழே இருந்து. ஏன்? வேதத்திலே வெளிப்படுத்தல் 1:12 என்ன சொல்லுகிறது? நாம் அனைவருமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று. ஆமாவா இல்லையா? அப்போ நாம் அனைவருமே ராஜாக்கள் என்றால் நமக்கு பின்னாலே வந்து நம்மை அழிக்க காத்திருக்கின்ற ஆவி எது? அத்தாலியாளின் ஆவி. இந்த ஆவிகள் எல்லாம் பிசாசு இந்த கடைசி காலத்திலே உயிரோடு எழுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்போ மூன்றாவதாய் நான் உங்களுக்கு தாகோனை பற்றி சொன்னேன். அவன் தான் அப்பா பிசாசு. பிள்ளை பிசாசு பாகாலை பற்றி சொன்னேன். அந்த பாகாலை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்தது யெசபேல். அப்புறம் யூதாவுக்கு கொண்டு வந்தது அத்தாலியாள். இப்போ அந்த அம்மாவை பற்றி நான் பேசியாக வேண்டும். ஏதோ எழுதியிருக்கிறேன் பாத்தீங்களா? அஷ்டரோத், செமிராமிஸ். தமிழ் வேதத்திலே
தோப்பு விக்கிரகம் என்று இருக்கிறது. இதுதான் இன்று ஈரானில் இருந்து கிரியை செய்கிற ஆவி. இன்று ஈரானில் இருந்து கிரியை செய்கிற ஆவி இது. முதலில் பார்த்த பாகால் லெபனான் சிரியாவில் இருந்து கிரியை செய்கிறது. தாகோன் காசாவில் இருந்து கிரியை செய்கிறது. அப்போ இன்று மத்திய கிழக்கில் இஸ்ரவேலில் நடக்கிற யுத்தம் மும்முனை யுத்தம். சாத்தானுடைய அந்த தந்தை பிசாசு காசாவில் இருந்து தாகோன், சிரியா லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லாவை தூண்டி போராடுவது பாகால். இவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துவது தன் புருஷனாகிய பிசாசையும் தன் பிள்ளையாகிய பிசாசையும் கட்டுப்படுத்துகின்ற அந்த அசுத்தம் எது? ஈரானில் இருந்து செயல்படுகின்ற அந்த செமிரமிஸ், அஷ்டரோத், அந்த ஆவி, தோப்பு விக்கிரக ஆவி. புரிகிறதா? அது உண்மை. பாருங்கள், ஈரான் தான் ஹமாஸையும் தூண்டுகிறது, ஹெஸ்புல்லாவையும் தூண்டுகிறது. ஹெஸ்புல்லா, ஹூதீஸ், ஹமாஸ் இதெல்லாம் ஈரானின் ப்ராக்சிஸ், ஈரானின் கைக்கூலிகள். இந்த ஆவிக்குரிய யுத்தம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த ஆவியை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆவி ஒரு பயங்கரமான தந்திரம் உள்ள ஒரு ஆவி. இதுல நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். இந்த ஆவியின் தீர்க்கதரிசிகள், இந்த அஷ்டரோத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் எசபேலின் மேஜையிலே சாப்பிட்டார்கள். ஆனால் எலியா ஆகாபை பார்த்து இந்த கர்மேல் மலைக்கு யாரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்? 1 ராஜாக்கள் 18 பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் அஷ்டரோத்தின் தீர்க்கதரிசிகளையும். ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தால் யேசபேல் யாரை மட்டும் அனுப்புகிறாள்? பாகால் தீர்க்கதரிசிகளை மட்டும். அஷ்டரோத் தீர்க்கதரிசிகளை அவள் அனுப்பவும் இல்லை. எலியா அவர்களை கொல்ல எலியாவுக்கு கிடைக்கவும் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பாகாலின் தீர்க்கதரிசிகளை விட அஷ்டரோத்தின் தீர்க்கதரிசிகள் முக்கியம். புரியுதா? அப்போ பாகாலை விட, தாகோனை விட பெரிய இடத்துல இருக்கிற அந்த பிசாசு எது? இந்த அஷ்டரோத் பிசாசு. இந்த பிசாசை பற்றி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், இது பெண் தான், ஆனால் ஆணாயும் செயல்படக்கூடியவள். நீங்கள் அந்த அஷ்டரோத், செமிரமிஸ், இந்த தோப்பு விக்கிரக பின்னணியை பார்த்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல எனக்கு இந்த மண்டைக்குள்ளே வருகிறது. நான் நிறைய பிசாசுகளை பற்றி இப்ப பேச போகிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி சுரேஷ், இந்த பிசாசுகளை பற்றி இவ்வளவு பேச உனக்கு என்ன தெரியும்? அப்படி யாராவது கேட்டால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு பதில் இருக்கிறது. நான் டீமனாலஜி, எக்ஸ்டென்சிவ் டீமனாலஜி ஆராய்ச்சிகள் செய்த ஒரு ஆள். நானும் அமெரிக்க ஒரு பாஸ்டரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம் 3 வருடங்கள். கடைசியில அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த பாஸ்டரும் அவருடைய மனைவியும் சேட்டனிஸ்டாய் மாறிவிட்டார்கள். ஏன்? அந்த சாத்தானை பற்றி ஆழமாய் படிக்க 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 2 உணர்வுகள் வந்தன. ஒரு உணர்வு, ஆண்டவர் இந்த சாத்தானுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கலாமே என்று ஆண்டவர் மேல் ஒரு கோபம், சாத்தான் மேல் ஒரு பரிதாபம். புரியுதா? முதலாவது உணர்வு. 2வது உணர்வு, சாத்தானுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறதே, இவ்வளவு தந்திரங்கள் இருக்கின்றதே என்ற ஒரு கவர்ச்சி. அவர்கள் சேட்டனிஸ்டாய் மாறிவிட்டார்கள். அந்த 3 வருட ஆய்விலே சாலமோனின் கருப்பு புத்தகத்தை படிக்க வேண்டியதாயிற்று, பிளாக் புக் ஆஃப் சாலமன். அன்டன் லாவேயினுடைய சேட்டனிக் பைபிளை கற்க வேண்டியதாக இருந்தது. பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இவையெல்லாம் கற்றுக்கொண்ட பொழுது சாத்தானுடைய தாக்கங்கள் பயங்கரமாய் எனக்குள்ளே வந்தன. திருமணம் செய்த பிறகு, நான் திருமணத்துக்கு முன்பே என்னுடைய ஆய்வுகளை முடித்து விட்டேன். நல்ல நேரம். திருமணத்துக்கு பிறகு அந்த பிசாசுகள் என்னை தாக்க முடியாமல் என் மனைவியை தாக்க ஆரம்பித்தன. நீங்கள் என் மனைவியை சந்தித்தால் கேட்டு பாருங்கள், பாஸ்டர் சுரேஷ் சொன்னது உண்மையா என்று. மேர்சி படுத்திருக்கோம், அவள் பக்கத்திலே நான் படுத்திருப்பேன்.
பிசாசு அடுத்த பக்கத்துல வந்து இன்னொரு நான் மாதிரி படுத்திருக்கும். திடீர்னு இவன் முழிச்சு பார்த்தா ரெண்டு பக்கம் இந்த ஆள் இருக்கிறான். யாரு உண்மையானால் யாரு பேயின்னு தெரியாது. இன்னும் பல 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 பயங்கரமான அனுபவங்கள் 2006ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ நேரம் வந்து விட்டது யெசபேலின் ஆவியை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு. உலகத்தின் ஆக பழைய ஹோட்டலுக்கு போய் நீ கான்ஃபரன்ஸ் செய்து இதை செய்ய வேண்டும் என்று. உலகத்தில் இருக்கிற பழைய ஹோட்டல் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது. அப்புறம் என்னுடைய பிரதிநிதிகளை கொண்டு கண்டுபிடித்தால் அது இருக்கிறது ஸ்காட்லாண்டிலே பெர்த் என்ற இடத்துல சல்யூட்டேஷன் ஹோட்டல். அங்கு போய் அந்த சம்மேளனத்தை வைத்து யெசபேலின் ஆவியை எக்ஸ்போஸ் செய்தோம். அப்புறம் ஜே.கே. ரவுலிங்கனுடைய வீட்டுக்கு இன்வெனஸுக்கு போய், யாரு ஜே.கே. ரவுலிங் தெரியுமா? ஹாரி பாட்டர் தெரியுமா? ஹாரி பாட்டர் அதை எழுதினவள். அவள் ஒரு விச். அங்கு போய் அவளுக்கு விரோதமாய், அப்புறம் அங்கு பாலஸ்கின் ஹவுஸ் என்று சொல்கிற விச் கிராஃப்ட் உலக சூனியக்காரர்களுடைய தலைமைத்துவத்துக்கு போய் இப்படியெல்லாம் நிறைய பிசாசுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கிறேனே ஒழிய நான் சும்மா கற்பனை கதை உங்களுக்கு சொல்ல வரவில்லை. ஏன் இதை சொன்னேன் என்று எனக்கு தெரியாது. யாராவது உள்ளத்துல நினைத்திருப்பார்களோ தெரியாது. இவனுக்கு என்ன தெரியும்? புரியுதா? நான் என்ன செய்கிறேன் இந்த நாட்கள், இந்த நாளிலே பிசாசினுடைய தந்திரங்களை வெளியே கொண்டு வருகிறேன். கவனமாய் இருப்போம். அவனுடைய கடைசி காலம். அவனுடைய தந்திரங்களுக்கு மாட்டிக்கொள்ள மாட்டோம். இந்த செமிரமிஸினுடைய தன்மை என்னவென்றால், அவள் பெண்ணாய் இருந்தாலும் ஆணை போல செயல்படுவாள். அவளுடைய பூசாரிகள், இதை நல்லா கேட்டுக்கிறங்க, அவளுடைய பூசாரிகள் ஆண்களாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் பூஜையின் போது பெண்களைப் போல ஆடை அணிந்து வர வேண்டும். எப்படி? இவள் பாலியலின் தெய்வமும் கூட. fertility goddess and the goddess of sex. இவளுக்கு கொரிந்துவிலே ஒரு கோயில் இருந்தது, அக்ரோகொரிந்த். அது கீழே கொரிந்தில் இருந்து பார்த்தாலே தெரியும். அங்கே அவளுடைய பெரிய விக்கிரகம் இருந்தது. அவளுக்கு முன்னாக, அந்த விக்கிரகத்தின் பார்வைக்கு முன்னாக 1000 விபச்சாரிகள் விபச்சாரம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும். அந்த விபச்சாரத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏற்படுகின்ற குஷியினால் தானாம் கொரிந்து பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எவ்வளவு அருவருப்பான பிசாஸ் என்று பாருங்கள். அந்த தோப்பு விக்கிரகம், வேதத்திலே தோப்பு விக்கிரகம் என்று வருகிற அந்த பிசாஸ். இந்த பிசாசு மறுபடி உயிரடைந்திருக்கிறது. இந்த பிசாசு என்ன செய்கிறது? ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் மாற்றுகிறது. டிரான்ஸ்வெஸ்டைட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர். ஆனால் உலகம் என்ன நம்புகிறது? ஐயோ பாவம், ஐயோ பாவம். இப்போ அநேக நாடுகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே பாடசாலைகளிலே பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நீங்கள் பார்த்து அது ஒரு பையனா இருந்தால் நீ பையன் என்று சொல்லக்கூடாது, சட்டப்படி குற்றம். ஒரு பெண் பிள்ளை என்றால் நீ பெண் என்று சொல்லக்கூடாது, சட்டப்படி குற்றம். தான் ஒரு ஆணா பெண்ணா என்று அந்த பிள்ளை தீர்மானிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த சட்டம் இருக்குதுன்னு தெரியாது? கையத்துக்கு காட்டுங்க. இன்றைக்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இது சட்டம். எனக்கு தெரியும், இன்டர்நெட்ல இருக்கும் நினைக்கிறேன், அடிச்சு பாருங்க, அல்லது அங்கு வாழுகின்ற இடத்துல கேளுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, உண்மையா பொய்யா இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் ஏதோ கதை விடுற மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குமா? பெண் பிள்ளைய பார்த்து பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஆண் பிள்ளைய பார்த்து ஆண்ணுன்னு சொல்லக்கூடாது. இதுதான் சட்டம். ஏன்? அந்த தோப்பு விக்கிரக ஆவி உயிரடைந்து இன்று அப்படி செயல்படுகிறது. கடந்த ஒலிம்பிக்ஸிலே ஆரம்ப நிகழ்வை பார்த்தீர்களா? அந்த ஆரம்ப நிகழ்விலே லியோனார்டோ டாவின்சி வரைந்த அந்த இயேசுவும் 12 அப்போஸ்தலர்களும் ஒன்றாய் இருந்த ராப்போஜன படத்தை கேலி செய்து சித்தரித்து அவர்கள் அமர்ந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய தட்டு கொண்டு வரப்பட்டது. எது? அந்த ராப்போஜனமாம்.
அந்த தட்டு திறக்கப்பட்ட பொழுது ஒரு மனிதன் தோன்றினான். நீல நிறம் பூசப்பட்ட ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல அந்த பூவெல்லாம் போட்டு. எத்தனை பேர் பார்த்தீங்க அதை? எந்த தெய்வமே, எத்தனை பேர் பார்க்க இல்லை? அது நீங்க எல்லாம் இந்த உலகத்துலதான் வாழ்றீங்களா, இல்ல நீங்க எல்லாம் பரதீசுக்கும் பரலோகத்துக்கும் நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பாருங்க, நான் உங்களை கேவலப்படுத்த சொல்லவில்லை. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த சாத்தான் பண்டைய ஆவிகளை எழுப்பி இன்று செயல்படுவது அநேகருக்கு தெரிய மாட்டேன் என்கிறது. இப்ப என்ன விஷயம் என்ன, நமக்கென பரிச்சயமான சில பிசாசுகள் இருக்கின்றனவே, அந்த பேய்களோடு போராடுவதற்கே நமக்கு நேரம் சரி. அந்த வளமையா நமக்கு தெரிகிற அந்த சேம் ஓல்டு பேய்கள், அந்த பிசாசு இந்த பிசாசு வழக்கமா சர்ச்சில் வந்து ஆடும் அது. அப்ப இது ஒரு ஆம்பளையா பொம்பளையான அவனுக்கே தெரியல. ஒலிம்பிக்ஸ் ஓபனிங் செரமனி அப்போ இதெல்லாம் பிசாசு. அந்த 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 தோப்பு விக்கிரக ஆவி செயல்படுகிறது. ஒரு ஒரு வசனத்தை வாசிப்போம் பிளீஸ். 2 ராஜாக்கள் 18:27 வாசிங்க. இந்த சம்பவம் எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் நடக்கிறது. செனகெரிப் என்கின்ற அசீரிய மன்னன் வந்து எருசலேமை சூழ முற்றுகை போட்டிருக்கிறான். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் அல்லவா? அப்புறம் கடைசியிலே கர்த்தருடைய தூதன் போய் 1,80,000 பேரை அடித்து, அப்புறம் அவன் அப்படியே நினைவேக்கு திரும்ப போய் அங்கு தன்னுடைய மகனாலேயே கொல்லப்படுகிறான் செனகெரிப். சரி, இப்போ வாசிங்களே ஒரு விஷயத்தை. 2 ராஜாக்கள் 18:27 வாசிங்க. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி, அதாவது செனகெரிப் ரப்சாக்கே என்கின்ற ஒருவனை எசேக்கியா மன்னனோடு பேச அனுப்புகிறார். எசேக்கியா மன்னனுடைய பிரதிநிதிகள் வந்தபோது ரப்சாக்கே சொல்லுகிறான், என்னுடைய மன்னன் என்னை அனுப்பினது கேவலமான உங்களோடு பேச அல்ல. அவன் எவ்வளவு கேவலப்படுத்துறான் என்றால் அசிங்கமாய் கேவலப்படுத்துகிறான். மலத்தையும் சிறுநீரையும் சாப்பிடுகிற பாத்தீங்க தானே, எவ்வளவு கேவலமா பேசுறான்னு பாருங்க. உங்களோடு பேச அல்ல நான் வந்திருக்கிறேன், எசேக்கியாவோடு பேச வேண்டும் என்று. கவனிங்க, இது ஒரு ஆவி. அவன் உண்மையில் ஒரு மனிதன் தான். ரப்சாக்கே என்பவன் ஒரு மனிதன் தான். அவனுக்குள்ளே இருந்து செயல்பட்டது அந்த இயேசபேலுக்குள்ளே இருந்து செயல்பட்ட மாதிரி, அத்தாலியாளுக்குள்ளே இருந்து செயல்பட்ட மாதிரி ஒரு ஆவி. ஆகவே அதற்கு நாம் ரப்சாக்கேன் ஆவி என்று சொல்லுவோம். சரி, இந்த ரப்சாக்கே என்றால் என்ன? அது எபிரேய மொழி அல்ல, அது அசீரியர்களுடைய மொழி. அந்த மொழியிலே ரப்சாக்கே என்றால் ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன் என்று அர்த்தம். ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன் என்றவுடன் உங்களுக்கு நெகேமியா ஞாபகத்துக்கு வரும், வேறு சிலர் ஞாபகத்துக்கு வரும். அப்படி அல்ல. இந்த ரப்சாக்கே என்கின்ற அசீரிய பானபாத்திரக்காரர்கள் யார் என்றால் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாதவர்கள். அப்போ ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருப்பவர்கள் உண்மையில் பாவம். அரவாணிகள் என்று சொல்லுவோம், வேறு வித்தியாசமான பெயர்கள் இருக்கின்றன. உண்மையில் இந்த அரவாணிகளை பற்றி இடத்துல கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்றால், எப்படி முடவர்கள் பிறக்கிறார்களோ, குருடர்கள் பிறக்கிறார்களோ, அங்கவீனர்கள் பிறக்கிறார்களோ, அதுபோல இதுவும் ஒரு அங்கவீனம் என்று தான் நான் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியுமே ஒழிய அதற்கு மேலே ஒன்றும் நான் அதை குறித்து பேசுவதில்லை. ஆனால் இந்த அரவாணிகள் ஒரு சில பொறுப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டது என்னவோ உண்மை. அசீரியர்கள் அதுபோல பல தேசத்தவர்கள், அந்த ராஜாக்கள் இப்படிப்பட்டவர்களை தங்களோடு வைத்திருப்பதில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்தது. 2 காரணங்கள். ஒன்று, இவர்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், நல்ல அறிவாளிகள் அவர்கள்.
அதே நேரம் அவர்களால் இந்த ராஜாவின் பெண்களுக்கு, ராணிக்கோ இளவரசிகள் இருந்தால் அவர்களுக்கோ ஆபத்தில்லை, அந்த புறத்துக்கு அழைத்து கொண்டு போகலாம். ஒரு ஆண் இருந்தால் அந்த ஆணை சுதந்திரமாய் அரண்மனைக்குள்ளே உலாவ விட முடியாது. ஆகவே அரவாணிகளை அவர்கள் பானபாத்திரக்காரராக வைத்திருந்தது உண்மை. ரெசரெக்ஷன் அண்ட் லைஃப் அல்ல, செக்ஸ் அண்ட் லைஃப். இவ்வளவு ஒரு அசிங்கத்தை உண்டாக்கின அந்த ஆவி எந்த ஆவி? தேவையில்லாமல் தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு துணிவு பிறந்திருக்கிறது இந்த காலத்திலே. எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளாவிட்டால் நம்மை அறியாமலேயே பிசாசுகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை ஒழுங்காய் வைத்துக் கொண்டால் தான் கடைசி வரை நமது விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம்.